நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரில் பள்ளி குழந்தைகள் மேலே குண்டை போட்டானுங்கள்ல படுபாவிகள் மினா பள்ளி குழந்தைகளின் நினைவாக கார்கிலைச் சேர்ந்த இந்த அப்பாவி குழந்தைகள் மனிதநேயம் மற்றும் கருணை குறித்த ஆழமான பாடங்களை உலகிற்கு கற்பிக்கின்றனர். அதாவது நெதன்யாஹுக்கும் ட்ரம்ப்புக்கும் இந்த குழந்தைகள் பாடத்தை சொல்கிறாங்க. அப்பாவி அந்த பிஞ்சு குழந்தைகள் என்னடா செஞ்சவங்கள 170 குழந்தைகள் இன்றைக்கி அப்படியே சமாதியாக போனாங்களே. நீ போட்ட குண்டு தெரிஞ்சே போடுறான் பாருங்கள். தெரியாமல் நடந்துட்டா அது ஒரு சம்பவம்னு சொல்லிடலாம். போரில் தெரிஞ்சே கரெக்டாக குறிப்பாத்து அடிச்சிருக்கிறான். அதை பெருமையாக வேறு சொல்லிக்கிறான். உன்னுடைய தலைவர்கள்லாம் கொண்டுட்டேன், ஒழுங்காக சரணர் அஞ்சிரு அப்படின்ட்டு. எவ்வளோ பெரிய ஒரு திமிரான ஒரு தெனாவட்டான ஒரு தலைவரை அமெரிக்கா பெற்றிருக்குது. அந்த அமெரிக்காவுடைய அழிவு காலம் ட்ரம்ப்பால் தான். இன்றைக்கி எல்லா நாடுகளும் இப்போ ஒதுங்கிட்டாங்க அமெரிக்காவை விட்டு. பெரும் வல்லரசு நாடுகள்லாம் இப்போ ஒதுங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த பிள்ளைங்க எல்லாம் எல்லாம் கார்கிலில் உள்ள பிள்ளைங்க. அந்த இறந்து போன அந்த குழந்தைகளுடைய ஃபோட்டோக்களை எல்லாம் எழுதி ஃபோட்டோவாக வச்சு அவர்கள் ஊர்வலமாக போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கணும், அமெரிக்க மக்கள் பார்க்கணும். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கல் நெஞ்சக்காரரான ஒரு ட்ரம்ப்பை தலைவராக பெற்றுக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இஸ்ரேலில் நெதன்யாகுங்கிற ஒரு கல் நெஞ்சக்காரன், அவனை பெற்றிருக்கிறோமே அப்படின்னு அந்த ரெண்டு மக்களும் வெட்கி தலை குனியணும். ஆனால் கண்டிப்பாக போராட்டங்கள் மிக வீரியமாக நடந்துட்டுருக்குது. அமெரிக்காவிலும் இஸ்ரேல்லையும் எந்த அளவு போராட்டம்னா இது வரைக்கும் வரலாறுலேயே இந்த மாதிரி போராட்டங்கள் நடந்தது இல்லையா, அந்த அளவு போராட்டங்கள் நடக்குது. அந்த மக்கள் ஈரான் பக்கம்தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அரசாங்கங்கள் இருந்தாலும் மக்கள் ஈரான் பக்கம்தான் இருக்கிறாங்க. மேற்கு வங்கத்திலிருந்து வெளிவந்த ஒரு காணொளியில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதியில் மனோஜ் என்ற இந்து இளைஞர் எவ்வளவு பாதுகாப்பாக உணர்கிறார் என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்பது தெரிகிறது. அதற்கு மனோஜ் தான் முற்றிலும் பாதுகாப்பாக உணர்வதாக தெளிவாக கூறுகிறார். அதே சமயம் அவருக்கு அருகில் இருந்த ஒரு முஸ்லீம் தாங்கள் ஒன்றாக சாப்பிடுவதாகவும் தங்களுக்குள் எந்தவித பாகுபாடும் இல்லை என்றும் கூறுகிறார். இந்த மேற்கு வங்கத்தில் இப்போ நம்ம பார்த்தது தாங்க நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிலைமை அதுதான். இந்த இந்துத்துவவாதிகள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மக்கள் மனதில் விஷத்தை உண்டு பண்ணுறதுக்காக முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல ஒரு ஹிந்து சுரட்சித்து ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு யோகி ஆதித்யநாத் பேசுனது தான் பலரையும் முகம் சுளிக்க வச்சுச்சு. இப்போ மக்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மனோஜ் பாய் எனக்கு சகோதரன், எனக்கு நாங்கள் எல்லாம் சாப்பாடு எல்லாம் இங்கே கொடுத்து அங்கே வாங்கிக்குவோம், அங்கே கொடுத்து இங்கே வாங்கிக்குவோம், எங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மதம்ங்கிறது எங்களை பிரிக்கவே கிடையாது. இதுதான் பெரும்பான்மையான இந்திய கிராமங்களில் இந்திய நகரங்களில் இருக்கக்கூடிய நிலைமை அது. ஏண்டா அன்றாட காட்சிகள் அவனுக்கு அன்னன்னைக்கு சாப்பாடை தான் பார்க்குறதுக்கு இப்போ டைம் இருக்க ஒழிஞ்சு இவன் எந்த ஜாதி, இவன் எந்த மதம், இவன் கூட பேசலாமா கொள்ளலாமா இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கெல்லாம் அவனுக்குலாம் நேரமும் கிடையாது, அது நல்லதும் கிடையாது. ज्यादा आबादी किसकी? मुस्लिम की। हिंदू की कितनी आबादी? कम है। कितना होगा? तभी बहुत कम है। कितने सुरक्षित हैं आप बताइए? बहुत सुरक्षित है। आप हिंदू की मुस्लिम है। देखिए ये लोग साथ में रहते हैं। ये मेरे बड़े भाई हैं, मनोज भाई, इनके हम छोटे भाई हैं। हम लोग एक साथ में खाना पीना उठना बैठना सब साथ में ही होता है हम लोगों का। यहाँ भेदभाव बोल के कोई चीज नहीं है। ये கவனிச்சிங்களா? அந்த மனோஜ் சொல்கிறதையும் கவனிங்க. இந்த அளவு நான் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஹிந்துக்கள், ஆனாலும் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், ஒரு பிரச்சனையும் எங்களுக்குள்ள அப்படிங்கிறாப்புல. ஆக இந்த சூழ்நிலையை கெடுக்கிறது யாருனாக்க இந்துத்துவா குரூப் தான் கெடுக்குது. இந்துத்துவாக்கள் தான் தங்களுடைய விஷக்கருத்துக்களை உண்டாக்கி அதை மக்கள் மனசில் வச்சு வாக்கு அறுவடை பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. நாட்டை முன்னேற்றி அதன் மூலயமா நீ வாக்கு கிளம்பா. 21 வயதான இந்து இளைஞர் ஒருவர் கவனக்குறைவாக நண்பர் ஒருவர் தவறுதலாக இதயத்தில் குத்தியதால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பயிற்சியற்றவர்களுக்கு கொடிய ஆயுதங்களை கொடுப்பது துயரத்தில் தான் முடியும் என்பதை இது நிரூபிக்கிறது. இதில் மிகவும் அதிர்ச்சியூட்டும் பகுதி என்னவென்றால் இது காவல்துறையின் கண் முன்னாலே நடந்திருக்கிறது. பார்த்தீங்களா? அதாவது இவர்கள் முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரியான ரயில்கள்லாம் நடத்துறது. அதாவது முஸ்லீம்களை ஒரு பயமுறுத்தி வைக்கிறாங்களாம். நாங்கள்லாம் ரொம்ப டாப்பாக இருக்கிறோம், உங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே சாகாக்கள் நடத்தி ஆர்எஸ்எஸ் இந்த பஜ்ரங் தள்
எல்லாம் செஞ்சு சாகாக்க நடத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், அவனுக்கு நல்லா தண்ணியை போட்டுக்க வேண்டியது. அந்த பாருங்க கம்பு எப்படி எவ்வளோ மோசமானது, அந்த வேகமாக சுற்றுறான். அதில் வந்து அந்த இளைஞனுடைய நெஞ்சில் போய் அந்த பட்டு உடனே அப்படியே சுருண்டு கீழே விழுவுறான் பாருங்கள். அவனும் ஹிந்து தான், முடிஞ்சு அவ்வளோதான். அங்கேயே அவன் ஸ்பாட்லேயே அவுட்டு ஆள். அந்த ஏன்னா எவ்வளோ பெரிய கம்பு அது, அதை வச்சுட்டு அவன் சுற்றுறான். அவன் ஒரு திறமையும் கிடையாது, ஒரு பயிற்சியும் கிடையாது. சும்மா முஸ்லீம்களை வந்து டார்கெட் பண்ணுறதுக்காக இவனுக்கு பண்ணுற இந்த கூத்து இருக்குதுங்களே. இதில் வந்து ஒவ்வொரு கிராமங்களாக போய் ஒவ்வொரு வீடுகளாக போய் கத்தி சூலாயுதம் இதெல்லாம் வந்து கொடுக்குறானுங்க. இங்கே இப்போ இந்தியாவில் என்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு இவனுக்கு? இந்த ஹிந்துக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருக்குதா, ஏதாவது பிரச்சனைகள் வந்துருக்குதா? ஒன்றுமே கிடையாது. சும்மா பிரபகண்டா பட்டி இது மாதிரி ஹிந்துக்கள் வந்து ஹிந்துக்கள் ஹத்தரைமேன்றாங்க. இப்போ ஹிந்து வந்து டேஞ்சருங்கிறது இப்போ எதுலேருந்து தெரியுது? இப்போ அதாவது பிரதம மந்திரி ஹிந்து, உள்துறை மந்திரி ஹிந்து, 90% சீஃப் மினிஸ்டர் ஹிந்து. அப்போ வந்து ஹிந்து வந்து ஆபத்தில் இருக்காங்க. மிலிட்ரியில் ஃபுல்லாக ஹிந்து, போலீஸில் எல்லாம் ஹிந்து. அப்படி இருக்கிறப்போ நீ வந்து ஹிந்துக்கள் வந்து டேஞ்சரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன்னாக்க தவறு எங்கே இருக்குது? முஸ்லீம்கள்ட்ட இல்லை. முஸ்லீம்கள்ட்ட எந்த ஒரு பவரும் கிடையாது. அவர்கள் பாட்டு அவர்கள் 5 வேளை தொழுதுகிட்டு தங்களுடைய மார்க்க கடமையில் இது பண்ணிட்டு வயிற்று கழுவிட்டு இருக்கிறாங்க. கேவலம் ஆட்சி கட்டில் தொடர்ந்து அமர்ந்திருக்கணுங்கிறதுக்காக இந்த இந்து இளைஞர்களெல்லாம் மூல செலவு செஞ்சு அவன் படிக்கிறதுக்கும் இப்போ பள்ளிக்கூடமும் போகிறதில்ல. நிறைய வட மாநிலங்களில் ஃபுல்லாக வந்து ஹிந்துக்கள் வந்து நிறைய படிப்பது வந்து பாதியிலே விடுறானுங்க. எப்படி படிப்பானுங்க? மாதம் மாதம் உனக்கு சம்பளம் கொடுக்குறான் பிஜேபியிலேருந்து. நல்லா தண்ணி அடிச்சுவிட்டு நல்லா ரகலை பண்ணிவிட்டு சினிமாவை பார்த்துவிட்டு இந்த மாதிரி கம்பு சுற்றிக்கிட்டு தாதாவாக உருவெடுப்பானுங்க. அப்போ ஹிந்து வந்து ஆபத்துங்கிறது யார் மூலியமாக வருது? இப்போது இந்த மோடி, அமித்ஷா, இந்த ஆர்எஸ்எஸ் குரூப் இருக்குது. இதன் மூலமாக தான் ஹிந்துக்கள் வந்து டேஞ்சரான ஒரு நிலையை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. முஸ்லீம்களால் வந்து ஹிந்துக்கள் எந்த ஒரு டேஞ்சரும் கிடையாது. அவர்களுக்கு அந்த வேலையும் கிடையாது. முஸ்லீம்களுக்கு தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருக்கிறாங்க. அதான்